இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நம்ம தல தோனி எடுத்த டாப் 3 பெஸ்டான டிஆர்எஸ் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 3 சரியா 2011 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல அயர்லாந்து டீம் பேட்டிங் ஆடும்போது நம்ம யுவராஜ் சிங் ஒரு ஓவர் போட்டிருப்பாரு. அப்போ அவர் போட்ட ஒரு பால்ல அயர்லாந்து பேட்ஸ்மேனோட முட்டில உள்ள பேட்ல அடிச்சு திரும்ப அந்த பால் பேட்ல அடிச்சிருக்கும். அந்த சமயத்துல இதை யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருமே பேட்ல தான் பால் பட்டுருச்சுன்னு நினைச்சிட்டு அப்பீல் பண்ணாம இருப்பாங்க. ஆனா இத அப்போ பக்காவா நோட் பண்ண நம்ம தல தோனி கிட்ட விக்கெட்னு அப்பீல் பண்ணி அவர் நாட் அவுட் கொடுத்த காரணத்தால பின்பு டிஆர்எஸ் எடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது மொரட்டை எல்பிடபிள்யூ அவுட். நம்பர் 2 சரியா 2017ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல நம்ம பும்ரா பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது ஸ்ரீலங்கா பவுலர் போட்ட ஒரு பால் ஸ்ட்ரைட்டா பும்ராவோட முட்டில உள்ள பேட்ல அடிச்சிருக்கும். அந்த சமயத்துல இது அவுட்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா பிளேயர் அம்பையர் கிட்ட அப்பீல் பண்ண அம்பையரும் அவுட் கொடுத்திருப்பாருங்க. ஆனா நான் ஸ்ட்ரைக்கர்ல நின்ன நம்ம தல தோனி இது அவுட் இல்லன்னு கான்பிடென்டா டிஆர்எஸ் எடுத்திருப்பாரு. அப்புறம் என்ன தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்டும் நாட் அவுட் தான் வரும். நம்பர் 1 அதே 2017ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல நம்ம யுவராஜ் சிங் பேட்டிங் ஆடும்போது யுவராஜ் சிங் ஒரு பால பந்த தரையோட சேர்த்து அடிச்சிருப்பாரு. அப்படி அவர் அடிச்ச அந்த பால பின்னாடி உள்ள ஜாஸ் பட்லர் புடிச்சிட்டு இது விக்கெட்னு அப்பீலும் பண்ணிருப்பாரு. அம்பையர் இதுக்கு அவுட்னு கை தூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தல தோனி இதுக்கு டிஆர்எஸ் எடுக்க சொல்லி நம்ம யுவராஜ் சிங் சிக்னல் காமிச்சிருப்பாருங்க. யுவராஜ் சிங்கும் நம்ம தல தோனியை நம்பி டிஆர்எஸ் எடுப்பாரு. இதுக்கப்புறம் தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பால் பேட்ல பட்டு கிரவுண்ட்ல டச் ஆகி அதுக்கப்புறமா தான் ஜாஸ் பட்லர் கைக்கு போயிருக்கும். அதனால அவங்க இது நாட் அவுட்னு அறிவிச்சிருப்பாங்க.